வீடியோக்கு வந்து அன்பான உறவுகளே நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் சிலர் இப்படி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, வாழ்க்கையில் கெட்டு போகணும், நாசமாகணும், கெட்ட பேர் வாங்கணும், லைஃப்பில் இது மாதிரியெல்லாம் வாங்கினா தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். என்ன ஐடியா தெரியுமா? யாராவது கிட்ட போய் கடன் வாங்குவீங்க, அப்புறம் காரணமே இல்லாமல் அடுத்து விட்டு எட்டி பாருங்க. அப்புறம் அடுத்து சண்டை போடும்போது போய் குறுக்க நின்று இன்னும் கொஞ்சம் சண்டையை பெருசு பண்ணி விடுங்க. அப்புறம் ரெண்டாவது அடுத்தவங்க நாயம் என்ன, அவ வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க பொருள் வாங்கிட்டானா அதை தெரியாமல் எப்படி எடுக்கிறது, இல்லைன்னா அவங்க அந்த பொருளை உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த பொருளை அவியில தூக்கி வீசுகிற அளவுக்கு எப்படியெல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் நினச்ச இடத்த அடைஞ்சிடலாம். அதாவது எப்படி கெட்ட பேர் வாங்கிடலாம், 4 பேர்த்துக்கிட்ட அடி வாங்கிடலாம், அப்புறமேட்டு குத்து வாங்கிடலாம். நிறைய பேர் துரத்தி அடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி பர்சனாக சூப்பராக வரலாம். ஐடியா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.